பிதாவே, இந்த வேலை தானடி செலுத்துகிறோம். இந்த வேலையில நீராங்களை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் சித்தத்தை கொண்டு போய்க்கிறோம். அந்த நீராங்களை முழுது நடத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க, சிறந்த காரியம் செய்யுங்க. கேட்கிற சத்தியத்தின்படி வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படியாக இதை பாருங்கள். எங்கள் உள்ளங்களை எங்கள் ஆராய்ச்சி தெரிஞ்சும் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெரியும். நீங்கள் எங்களோடு இடைப்படும் எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 9ஆம் அதிகாரம். ரெண்டு Corinthians 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நம்ம தேவனுடைய ஏராளத்தில் திருக்கத்திலே ஏராளம் அந்த அபண்டன்ஸ் அதில் நம்ம எப்படி வாழணும் என்பதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். அவருடைய ஏராளம், அவருடைய தாராளம் தெரியுது. அவர் எல்லாவற்றையும் அதிகமாக தான் செய்கிறார். குறைவை நிறைவாக்குற தேவன். ஆமேனா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நிறைவாக்குற தேவனை நம்ம வணங்குறோம். அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அவர் அனுதினம் நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இவ்வளோ சூழலில் நம்ம அகப்பட்டு இருந்தாலும், தாழ்வான நிலையில நம்ம இருந்தாலும், முழுமையாய் நம்மளை அமுக்கிக் கொள்கிறவர்களை நம்ம சுற்றி இருந்தாலும், அவர் நம்ம என்ன பண்றாரு? பெருகிட்டே இருக்கிறார், உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். நமக்கு ஏராளமாய் தாராளமாய் நம்ம என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார், வைப்பார். அல்லேலூயா. முன்னாடி வைக்கலன்னா இதுக்கு அப்புறம் இந்த இந்த வார்த்தை கேட்க சத்தியத்தை கேட்க உங்களுக்குள்ளாலே அந்த ஏராளம் என்ன பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசம் பெருகும் போது எல்லாமே பெருகும். அல்லேலூயா, எல்லாமே பெருகும். உங்களுக்குள்ளால விசுவாசம் நிறைவாய் ஏராளமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏராளம் இருக்கும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறது அதிகமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில அவர் மேல் இருக்க விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரிக்க வேண்டும். குறைபடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் குறைபடக்கூடாது. பிரச்சனை வருது, சோதனை வருது, வேதனை வருது, கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது, பாடுகள் வருது, நிந்தைகள் வருது, அவமானங்கள் வருது, போராட்டங்கள் வருது, எரிச்சல்கள் வருது, கோபங்கள் வருது. எந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தையும் இழந்து போக கூடாது. இன்னும் அதிகரிக்க வேண்டும். அந்த நேரத்துல தான் உங்கள் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு அது உதவும். ஆமென். அப்போ இங்கே சொல்லப்பட்டது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களாயும் முழுமை அடைய வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்க முழுமை அடைய வேண்டும். உங்களுக்கு எல்லாம் முழுமையாக கிடைக்கணும். முழுமையாக கிடைக்கணும் என்று சொன்னா அப்போ நம்ம என்ன பண்றோம்? சகலவித நற்கிரியிலும் பெருகுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எல்லாவித நற்கிரியிலும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக வேண்டும். அப்போ நல்ல கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களா இருப்பீர்கள். புரியுதா சொல்ல வருது? இந்த வசனம் அது சொல்லுகிற காரியம் அது போட்டு இருக்கிற விதம் அப்படி. நீங்க எல்லாவற்றிலும் நல்ல கிரியைகள் செய்கிறவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால், அதுல நீங்கள் உங்க வாழ்க்கையை பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அது செய்ய நல்ல கிரியை செய்கிறது உங்க வாழ்க்கையை பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னா
உங்கள் வாழ்க்கையில எல்லாம் சம்பூர்ணமாய் நிறைவோடு சம்பூர்ணமாய் கிடைக்கும். அல்லேலூயா. நிறைவாய் கிடைக்கும். எப்போ? எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் எனக்கு தேவன் கொடுப்பார். வாயில வார்த்தை வரும். திருப்பி சொல்லுமா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் என் தேவன் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளிலும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளாலே பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபையை பெருக செய்கிறார். சம்பூர்ணமாய் நிறைவாய் வாழ செய்கிறார். வழி வகுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க எதிர்காலத்தை கொண்டு பயம் இருக்கலாம், சூழ்நிலை கொண்டு பயம் இருக்கலாம். இப்போ இல்ல, எனக்கு இல்ல, இந்த காரியம் எனக்கு நடக்கல, சோதனை இருக்குது, காரியங்கள் போராட்டங்கள் இருக்குது, நான் உண்மையா இருக்கிறேன், ஆண்டுக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனா திரும்பி திரும்பி எனக்கு ஏதாவது நடந்துட்டா இருக்குது, எனக்கு விரோதமா எல்லா காரியம் செஞ்சுட்டா இருக்கிறாங்க, எனக்கு சுத்தி சுத்தி எனக்கு மேல அடி வாங்கிட்டே இருக்கிறேன், ஏன்டா நடக்குது தெரியல. அப்ப நீங்க ஒழுங்கா இருக்கீங்க அர்த்தம். ஒழுங்கா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. ஆண்டுக்குள்ள ஒழுங்கா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம 5ஆம் வசனத்துல இப்போ வாசிக்கிறோம். நமக்கு புரியும். 5ஆம் வசனம். ஆகையால் லோகதனமாய் கொட்டாயிராமல் கஞ்சத்தனமா கொடுக்காம நல்ல ஏராளமா நீங்க கொடுக்கிறவங்களா இருங்க. அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்பு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இவருக்கு எப்படி இருக்கு ஆள் கட்ட வருவோம். இப்ப என்னன்னா கொடுக்கறதுல கட்டுதலை பண்ணிக்கிறாங்க. 5ஆம் வசனம் உங்களுக்கு கொஞ்சம் காம்பினேஷன்னா நம்ம லோக்கலா நம்ம பேசலாம். கொடுக்கறதுக்கு கட்டுதலை பண்ணா கொடுக்கிற உங்களுக்கு வரதும் இருக்காது. அப்போ கொடுக்க என்ன பண்ணணும்? தாராளமா இருக்கணும். ஏராளமாய் கொடுக்கிறவங்களா என்ன பண்ணணும்? மாறணும். அது சொல்ற பவுல் சொல்றாரு, நான் மாத்திரம் கொடுக்கிறதுல எனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன பண்றேன்? உற்சாகப்படுத்துகிறேன். அவங்களுக்கு கொடுத்து வைத்தே செய்கிறேன். ஏன்னா கொடுக்கிறது தப்பு இல்லை. கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுத்துக்கிட்டே இருந்தா நினைச்சுக்கிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கா நினைச்சுக்கிட்டே இருக்கும். பாஸ்டர் கொடுத்தா காலியாகும். ஆண்டு சொன்னாரு, பண்டக சாலையிலிருந்து உங்களுக்கு நான் என்ன எல்லாத்துக்கு வர்ஷிக்கப்படுகிறேன். என் வாழ்க்கை அதை நடந்துட்டு இருக்குமா? நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன். ஆனா என் பாக்கெட்டு எம்டி ஆனது இல்லை. நான் கடன் வாங்கினது இல்லை. நான் ஏங்குறது காசுக்காக ஏங்குறது இல்லை. அல்லோ இன்னைக்கு நான் சாட்சியா கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை எனக்கு செம்ம அடி மேல அடி தப்பு நான் விழுது. நாங்கள் ஜாலியாக இருந்துட்டோம். போன வருஷம்லாம் கரண்ட் பில் கெட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரீடிங் வரணுமா? நாங்கள் நம்ம ஒரு 0 ரீடிங்லேயே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் வச்சு செஞ்சாலும் பாருங்க, ஒரே மாதத்தில் கெட்டியே ஆகணும்னு தூக்கி வாரி போடுச்சு. 21,000 ஒரே நேரத்தில் தூக்கி போடுச்சு. ஐயோ ஏசப்பா, கரண்ட் பில் வரலன்னு சொல்லி ஏசி போடுறது, போடுறது, அரிசி போடுறது, அவங்க எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க? பில் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த அப்பா இது யூஸ் பண்ணிருக்கீங்க, கெட்டாமல் இருக்கிறீங்க, கெட்டுங்க. சரி, நான் வந்து என்ன பண்ணேன்? உண்மையை கட்ட முடியாது. 2 தவணையா கெட்டுன்னு சொல்லி எழுதிட்டு முதல் தவணையை நான் கட்டிட்டு
நல்ல வேலை கையில் காசு கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம சாப்பிடணும் திட்டிடுது. நமக்கு ஆகாரத்தை ஆண்டு பார்க்குறாரு. கரண்ட் எது வீட்டுக்கு நமக்கு இவ்வளோ கரண்ட் இருக்கணும், தேவை இருக்கணும். கட் பண்ணிட்டானா அது வேற 2 தவணையில் நாங்கள் என்ன போடுறோம், கட்டுறோம். எழுதி ஒரு தவணை தெரியுது, அடுத்த மாதத்துக்குள்ளால 2 தவணை கட்டிடுறோம். பரவாயில்ல, எல்லாத்தையும் 21,000 ஒரே நேரத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாது. அப்படிதான் இருக்குது. ஆனால் கைவிட ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவையை சந்திக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டுக்கு உண்மையா இருக்கும்போது உதாரணமாய் கொடுக்கிறவருக்கு தேவன் பண்ணாரு, பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகிறவன். அவன் விசனமாக கட்டாயமானவல்ல, தான் மனதில் நினைவுக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன். இப்பதான் நம்ம வாஸ்தவத்துக்கு வருவோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமானவர்களுக்கு சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையிலும் பெருக செய்வாராக. இப்ப எப்படிதான் இப்ப வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருந்தது? உங்களுக்குள்ளாலே ஏராளம் தாராளம் இருக்கணும்னா, உங்களுக்குள்ளாலே பெருக்க இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கிறவர்களா இருக்கணும், விதைக்கிறவர்களா இருக்கணும். ஒரு காரியத்துல ஒரு பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு முதலீடு போட்டாதான், ஹலோ ஃப்ரீயா அது கிடைக்காதுங்க. உங்களுக்கு முதலீடு போட்டாதான் அதில் உள்ள விளைவு என்ன பண்ண பின்னாடி வரும். வருமா வராதா? முதலீடு போடாம நமக்கு ரிட்டர்ன் வரவே வராது. போட்டாதான் வரும். ஆனா பிசினஸ்ல நமக்கு வின்னா லூசான் 2 விதமா இருக்குது. சில பிசினஸ்ல என்ன பண்ணுவோம்? போட்ட காசு என்ன பண்ணுவோம்? போயிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட போட்ட காசு ரெட்ட தனியா வரும், 4 தனியா வரும், கூரை பிச்சுக்கு வரும். இடங்கொள்ள போகாத அளவுக்கு ஆண்டு விடக்கூடாது. ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறா இல்லையா? ஏராளத்தை வைக்கிறாரா உங்க வாழ்க்கையில? அல்லேலூயா. ஏராளமாய் தாராளமாய் இருக்க செய்யற 9:10 வாசிக்குமா? வாரி இறைத்தான், ஏழைகள் கொடுத்தான். விதைக்கிறவனுக்கு விதையும் குசிகளுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்தார். அல்லேலூயா. தட்டலாமே, இவ்வளவு பெரிய காரியம். திருப்பி அதை வசனம் பத்தி வாசிப்போமா? விதைக்கிறவருக்கு விதையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, என்ன சொல்றாரா? பெருக பண்ணுகிறாரா. விதையும் கொடுக்கிறாரு, அதுல பெருகவும் பண்ணுகிறாரு. அந்த ஏராளத்தையும் கொடுக்கிறாரு, தாராளமா வாழும்படியா செய்கிறார். அல்லேலூயா. பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அது குறைவு படாது, மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த இன்க்ரீஸ், திஸ் இஸ் த இயர் ஆஃப் இன்க்ரீஸ். இது பெருக்கத்தின் வருஷமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் பெருக்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. நீங்கள் அவருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செழித்து இருப்பீர்கள், அவருக்குள்ளால பெருகிட்டே இருப்பீர்கள், நீங்கள் வளர்ந்துகிட்டே போவீங்க. உங்களை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அல்லேலூயா. பெருக்கத்தின் விளைவுதான் இந்த காரியம். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கும் போது பெருகிட்டே இருப்பீங்க, கொடுக்க தவறாதீங்க. தலைவர் எனக்கு ஒரு காரியம் இது பண்ணேன், ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணுறாரு. ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு ஏழையான ஊழியக்காரர், அவங்க கிராமத்தில் ஊழியம் செஞ்சுருக்காரு. அங்கே ஒரு விசுவாசி வந்து தராறு பிடிச்ச விசுவாசி. அந்த விசுவாசி வந்து என்ன நடந்ததுன்னா,
அவங்க விரோதமா அப்படியே நல்லா கோவத்தில் இது பண்ணிக்கல. அந்த பையன் வந்து ஸ்கூலில் ஊழியக்கார பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அவன் ஸ்கூலுக்கு இது பண்ணிட்டு இந்த யூனிஃபார்ம் என்னோட தஸ்மானத்தில் வாங்கினேன் இது பண்ண சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், பிடிச்சி இது பண்ணி அவனை அடித்து இது பண்ணிட்டு அவனும் ஒரு மாதிரி ஆகிட்டான். திருப்பி சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அவனோட ஆண்டோட ஊழியக்காரோட பிள்ளைய இது மாதிரி பேசும்போது ஊழியக்காரன் முன்னாடியே இருந்து கேவலமாக கேட்கும்போது என்ன நடக்குது, அதுக்கு ரிட்டர்ன் வருமா வராதா? வரும். இங்கே கொடுக்குறது ஊழியக்காரனுக்கு கொடுக்கல, உங்க நன்மைக்காக கொடுக்குறீங்க, எனக்காக கொடுக்கல, சபையில விதைக்கிறீங்க, அதுக்கு அறுவடை உங்களுக்கு வருது. ஹலோ, உங்கள் தஸ்மபாகம் காணிக்கையில் பண்டக சாலையில கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முந்தினா காணிக்கை பெட்டி உங்களுக்கு பெட்டி இருக்கும். சும்மா இருக்காரு. ஏன்னா நான் வந்து இது வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் அப்பா கிட்ட கேள்வி கொடுத்து அம்மா கிட்ட கேள்வி கொடுத்ததுனால சரி ஓகே நானும் வாங்குறேன். இல்லை நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் அதையே போடணும்னு சொல்லுவேன். காணிக்கை இப்படியே போட்டுன்னு சொல்லுவேன் ஒரு தஸ்மபாகம். ஏன்னா அது ஆண்டுக்குரியது. எதிர்பார்த்தாலும் எது செய்தாலும் யாரு ஆண்டுக்கு. அதுல நன்மை யாருக்கு வருது? உங்களுக்கு வருது. ஆண்டுடைய நன்மையில நீங்கள் வளர்வீங்க, பெருகுவீங்க. அது அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 28:2. யாரோட சத்தத்துக்குமா? தேவனுடைய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மை வந்து உனக்கு பழிக்கும். சரியா? எல்லாம் தயாராகிக்கோங்க. ஒரு பெரிய ஒரு ரைட் இருக்கு. 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க போறீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பொறுமையா நிதானமா நம்ம பார்ப்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகள் பெருக்கவும் பலனும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அப்போ எழுதுனாங்க, இப்போ எழுதுனாங்க சொல்லலாமா? நான் என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. போடுதாலையா? என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய சுற்றி இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையா எனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. அதுல பெருக்கம், வீட்டு சூழ்நிலையில பெருக்கம், என்னுடைய சந்ததியில பெருக்கம். ஹல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுல பலன் வருது. உங்களுடைய ப்ராடக்ட்ல பலன் வருது. உங்க வாழ்க்கை உங்களுக்கு அனுதின தேவையில பலன் இருக்கிறது. அதுல குறைவு இல்லை. அந்த குறைவு இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. குறைவு இல்லாத ஆசீர்வாதம். நீங்க விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசித்தா மாத்திரம் போதும். நான் எதுவுமே ஆண்டு செய்யல. விசுவாசித்தா மாத்திரம் போதும். உன்னுடையும் ஹல்லேலூயா சாப்பாடு. ஹல்லேலூயா. சாப்பாடு என்ன பண்ணுது? அனுதின ஆதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. போக்கிய பார்த்து என்ன ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போனாலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க கை பலனாலே மற்றவர்கள் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
உனக்கு விரோதமா எழும்பும் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பா. ஒப்பு கொடுவா. நல்ல ஆசீர்வாதம் இல்ல? எத்தனை விதமான ஆசீர்வாதம் வந்துருக்குது? 7 விதமான ஆசீர்வாதம் வந்துருக்குது. வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ வந்து எட்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்க சேவ் பண்ணியிருக்கிற மணி, உங்களுக்கு என்னன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது வந்து என்ன பண்ணும்? அதிகரிக்குமே வழியே குறைவு படாது. உங்கள் களஞ்சியங்கள் நிறைந்து வலிஞ்சி கண்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு நிறைஞ்சிருக்குன்றார். ஹல்லேலூயா. அந்த விதமான ஆசீர்வாதம். வாசிங்க. உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை மாதிரி நமக்கு கொடுப்போம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற சபையை அதை எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். சபையின் இடம் வீடுனா உங்களுக்கு வீடு கொடுப்பாரு. சபைக்கு நமக்கு இப்ப இடம் அது தான் வேணும். அது ஆசீர்வாதமா நமக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எங்க போய் நம்ம ஆண்டவர் நமக்கு எந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. புகழேதான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க போய் இருக்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதம். நம் மூலம் ஆசீர்வாதம் நமக்காக ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் கைக்கொண்டு கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. உற்சாகத்திலே உங்களுக்குள்ள உங்கள் மேலே என்ன பண்ண அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் டிஎன்ஏல அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுக்குள்ளாலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்ப்பத்தின் கனியையும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் பரிபூரணப்பட ஆண்டவர் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலே பரிபூரணம் இருக்கிறது, குறைவு இல்லை. ஹல்லேலூயா. என்னை பரிபூரணப்பட செய்வார். என் தேவன் என் கர்ப்பத்தின் கனியையும் என் நிலத்தின் கனியையும் நிறைவாய் எனக்கு தந்து என்னை பரிபூரணப்பட செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு நினைக்க முடியாது. அவர் வானத்தை திறக்கிறாங்க. விசுவாசமா கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வைராக்கியமா இருந்து நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஆற்றுக்காக விதைத்தீங்கன்னா நீங்க நூறத்தனையாய் பலனை அறுப்பீர்கள். நூறத்தனையாய் கிடைக்கும். அந்த விதமான ஆசீர்வாதம்
அங்கிருந்து வானமே திறக்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்காக வானத்தை திறக்கிறாராமா? ஹலோ, வானத்துல இருந்து அங்கே தங்க கட்டி போடணும், மண்டை மேல போடாம சரி தப்புமா விழுதான். பணம் என்ன பழத்திலையா காய்க்குமையா? எங்க தேவன் நினைச்ச பணம் என்ன மரத்துலதான் காய்க்கும், எல்லாத்துலயும் காய்க்கும், கூரை பிச்சுக்கிட்டு வரும். ஆண்டவர் அதை செய்வார், என் தேவன் அதை கொடுப்பார், நன்மையாய் மாற்றுவார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறார். நான் தரித்திரன் அல்ல, என் சம்பத்துகள் பெருகிக் கொண்டே இருக்கும், பரிவாரங்கள் பெருகிக் கொண்டு இருக்கும், நிரப்பப்பட்டுட்டே இருப்பேன், குறைவுபட போறது இல்லை. ஏராளத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் ஏராளத்தின் தேவன், எனக்கு எல்லாத்தையும் தாராளமா தருவாரு. பெருவாரத்த மாட்டாரா? பெருவாரத்த மாட்டாரா? கேட்கிறவன் எவ்வளோ பெற்றுக் கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்ளீங்களா? பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? எதை கேட்டாலும் சரி தராரு. பிள்ளைய கேட்டா பிள்ளைய தராரு, நல்ல பையனை கேட்டா நல்ல பையனை தராரு. எங்க தேடி போகலாம்? ஆண்டவர் தான் காட்டினாரு அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. நீ ஆசைப்பட்டு போயிட்டு எனக்கு ஆண்டவர் தான் காட்டினாரு. அவர் அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட்ட எதுக்குதான் தெரியல. ஐயா, ஆண்டவர் காட்டினார்னா அது ஆசீர்வாதமா இருக்கும்யா. அதுக்கு ஆண்டவர் சமாதானமா மாற்றி கொடுப்பாரு. உங்கள் தலையை நிமித்த செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ள பாதை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கிட்ட உங்கள் பாதை, உங்க வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். உங்க திருமண வாழ்க்கையை கொடுக்கணும், உங்கள் எதிர்காலத்தை அவர்கிட்ட என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இப்போ மாவுன்றார் ஆண்டவர், இப்போ மாவு யூட்டர்ன் பண்ணுங்கன்றாரு. கிடைக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. வரும் காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது. அழிவு நெருங்கிட்டு இருக்குது, பாவம் பெருகிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆண்டு கருத்துல இருக்குது, இருக்குதா இல்லையாங்க? அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9-10 வாசிங்க. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணுமா? யார கனம் பண்ணணும்? பாஸ்டர் ரூபனை கனம் பண்ணணும் போடுதா? யார கனம் பண்றீங்க? கர்த்தரை கனம் பண்ணுங்க. அதுக்குள்ள பிள்ளைங்க என்ன வருது? உங்கள் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய். அல்லேலூயா. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி இதை நோக்கி பண்ணுவோம். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நிரம்பிக்கிட்டே இருக்கும். நான் கொடுக்கறதுக்கு கேட்காம கொடுப்பேன், நான் பார்க்காம கொடுப்பேன். நான் எண்ணி கொடுக்கறது இல்லை, அள்ளி கொடுக்குறவன். என் தேவன் போல அவருடைய பிள்ளை. நான் எண்ணி கொடுத்தேன்னா அவரை போல கிடையாது. கணக்கு பார்க்கறேன்னு அர்த்தம். ஆண்டு கணக்கு பார்க்க முடியாது. அவர் கணக்கு பார்க்கறது இல்லை. அவர் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்மளோட பிள்ளைங்க அவர் ஏராளமா கொடுக்குறாருன்னா நம்ம தாராளமா கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம கொடுத்தா நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்குது. கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? ஏன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சொல்லலாமா? ஏன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பேங்க் அக்கௌண்ட் காலியாகாது, ஜீரோக்கு வராது. சொல்றேன், எனக்கு 50 ரூபா இருக்கும்,
அதுதான் இருக்கும். ஆனா வந்து 0க்கு வந்ததே கிடையாது. ஆர்டர் கொடுத்ததே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் 50 நாள் அடுத்தது எங்கிருந்து வருது? ஆர்டர் போட்டுருவாரு ஆர்டர். அதுதான் தேவை. அல்லேலூயா. நம்ம செய்யற காரியம் சின்ன சின்ன காரியத்துக்கு பலன் உண்டுங்க. ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கும் போது அவருடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசிச்சுட்டே இருக்கும். உங்களுக்குள்ளார மனுஷனா நீங்க எழுப்பி பிரகாசிக்க போயிட்டே இருக்கணும். அடுத்தது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆனா உங்களுடைய ஃபுட் ஸ்டெப் எங்க இருக்கணும்னா ஆண்டவர் எங்க நிலை வைத்திருக்கிறாரோ அங்கே என்ன பண்ணணும்? உங்களுடைய காலடி இருந்துட்டு நீங்க எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணணும்? போகணும். நீங்கள் பலரணும், விரியணும், பெருகணும், மேன்மை அடையணும். நீங்கள் ஏராளமாக இருக்கணும். சங்கீத பாகம் நீங்க வாசிக்கணுமா இல்லையா? அது ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அது இந்த டைம்ல அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். 65ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்த சில காரியங்களே நம்ம பார்க்கலாம். அது இது நம்மளோட நம்மளுடைய செய்தியோட இணைந்ததா இருக்கிறதுனால நான் சரி ஓகே இப்பொழுது நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்லும் வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற நமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற தேவன். அல்லேலூயா. 11ஆம் வசனம். அப்போ வருஷத்தை என்ன பண்றாரு? நன்மையால் முடிச்சுட்டுகிறார். எல்லாவற்றிலும் அவர் எனக்கு நல்லதுதான் செய்கிறார். வனாந்த தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா. பூர்ணமாக இருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளியில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானேதான் மூடி இருக்கிறது. அவைகள் எம்மிட்டு பாடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவு இருக்குதுங்க. எல்லாம் வச்சிருக்கிறாரு. எங்க பள்ளம் நடத்தி வச்சிருக்கிறாரு. மலைகள் குன்றுகள் நிரம்ப விடும். எல்லா விதமான காரியங்கள் நன்மையால உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வந்து பயம் வாழ்க்கையில பயம் என்ற ஒரு காரியம் நீங்கணும்னா அவரை நம்பணும். உண்மையா நீங்கணும்னா எப்படி சொல்லுங்க. அவனு சொல்றாரு நிறைய நேரத்தில் நமக்கு தோன்றுது இப்படி இருக்குது சூழ்நிலை இருக்குது பார்க்க உள்ள பண்ணிட்டு ஒரு காரியத்தில் நேரத்தில் வந்து டவுன் ஆகுது. ஃபஸ்ட் எனக்கு சபை டவுன் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. அசனம் காலங்கள் போல சபையில் என்ன பண்ணுது? ஆத்மாக்கள் ஆண்டவர் வந்து என்ன பண்ண வைத்திருக்கிறார். நம்ம சபையில் என்ன பண்ணுறது? காலங்கள் எப்படி சீசன் இருக்குது, சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, பனிக்காலம் இருக்குது, மழைக்காலம் இருக்குது. ஒவ்வொரு காலங்கள் எப்படி இருக்குதோ அதே போல சபையிலும் என்ன பண்ணுது? அது ஒவ்வொரு மாதிரி சீசன்ஸு இருக்கும் அப்படின்னு சொன்னார். கேள்விப்பட்டாரு. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தபோது சொன்னேன், நீ குறைவுபடுதல் கவலைப்படாத அப்படின்னா காரியம் நீ குறைவுபடுதுன்னு கவலைப்படாத. ஏன்னா சில நேரத்தில் தேவையில்லாத கலைகள் என்ன பண்றாரு? வெட்டி போடுகிறான்ற வில்லம் சொன்னது ஒரு காரியம். தேவையில்லாத கலைகள் என்ன பண்றாரு? சபையிலிருந்து வெட்டி போடுகிறாரு. அப்பொழுது என்ன ஆகும்? நீங்க வேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா உங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகுது? வேற எல்லா இடத்துலையும் அனுப்புறாரு போட்டு பெறுகிறார். அதனால சீக்கிரமா அவங்க இடத்தை எடுக்கிறார். வெளியிலேருந்து ஆட்கள் வந்தா நீங்க வெளியே தெரியணும். முதல்ல இருக்கிறீங்கன்னு வெளியே தெரியணும் அப்படின்றார். வெளியிலேருந்து ஆட்கள் வரணும்னா நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றார். நீங்க வெள்ளப்படணும்ன்றார். நம்ம வெள்ளப்படுறது அவசியம். அல்லேலூயா. சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? யார் மூலமா இப்படி வேணாலும் என்ன பண்ணுவாங்க? வீக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து கொண்டு போய்கிட்டே இருங்க. அவர் என்ன உங்க வாழ்க்கையில செய்ய சுத்தமா இருக்கிறாரோ அதை செய்து கொண்டுதான் இருப்பார்.
9ஆம் வசனம் சொல்லுது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவர் நதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஹல்லேலூயா. இப்படி நீர் அதை நிறுத்தி தேவையானதை தராரு. அது தேவையானதை நிலத்துக்கு என்ன தேவையோ அந்த தண்ணீர் என்ன பண்றாரு, தாராரு. எந்த இடத்துல எந்த செடி முளைக்கணுமோ அந்த செடி முளைக்கிறது அதுக்குள்ள தேவைகள் என்ன பண்றாரு, சந்திக்கிறாரு. நம்ம சபைக்கு என்ன தேவையோ அது கேட்டபடி ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறாரு. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறாரு. உங்கள் விருப்பத்துக்கு மாறா செய்கிற தேவன் நம் தேவன் அல்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, உங்க பர்சனல் எப்படி இருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். எப்படி நீர் பாய்ச்சணுமோ அப்படி நீர் பாய்ச்சுறாரு, எப்படி வளர வைக்கணுமோ அப்படி வளர வைக்கிறாரு. சிக்கல் இருக்குதா அப்ப வெயிட் பண்றாரு. எப்போ அந்த சிக்கலை எப்படி நகர்த்திட்டு தான் என்ன பண்றாரு, நீர் பாய்ச்சற. அப்பதான் ஸ்ட்ராங்கா வளர முடியும். ஹலோ, புல்லு இருக்குதா, குட்டுதா, புல்ல என்ன பண்றாரு, முதல்ல தகர்க்கிறாரு. பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, தகர்க்கிறாரு. சுத்தி இருக்குதா, பிரச்சனை கிளைகள் எல்லாம் சுத்திட்டு இருக்குதா, அந்த முதல்ல என்ன பண்றாரு, வெட்டி எரிகிறாரு, அக்னியில போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, திருப்பி புதுசா நல்ல இடத்துல நல்லா உடம்பு போட்டு நல்லா வளர வைக்கிறாரு. வாழ்க்கை அப்படிதான் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம வாழ்க்கை அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கா மரமா நல்ல பெரிய காரியங்களை செய்ய முடியும். அது வரப்புகள் தனியத்தக்கதாய் அது தண்ணீர் இறைத்து இப்ப நான் எல்லாம் சொன்னதை அதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். அது எதுக்கு பண்ணுமோ அது அப்படியே பண்ணி நமக்கு என்ன பண்ணாரு, அதுக்குள்ள அதை வளர்ச்சியை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. பெருக்கத்தை கொடுத்து என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. கொடுத்துதான் ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்காம ஆசீர்வதிக்கிறாரு. வெறும் வாய் பேச்சு கிடையாது அந்த தேவன். ஹல்லேலூயா. வெறும் வாய் பேச்சோட விட்டுறது இல்லை, கூட ஆசீர்வதிக்கிறார், சொன்னதை செய்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிப்போமா, சங்கீதம் 72ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனம். லீபனோனை போல அசையும் செழித்தோங்குவார். ஹல்லேலூயா. பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவாங்க. அது விளைவு எப்படி இருக்கும், லீபனோனை போல அசையும். இங்க நம்ம வாக்குத்தத்தம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல தேவனை போல வளருவான். வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவீங்க, எல்லா இடத்துல பண்ணுவீங்க. அதோட விளைவு என்ன, அசைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க கெத்து காட்டிட்டே இருப்பீங்க. ஆண்டுக்குள்ளாலே பெருத்த இடத்துக்கிட்டே இருக்கும், நிக்காது. இன்னைக்கு நிக்க போறது இல்ல. இன்னைக்கு வார்த்தை கேட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நீங்கள் செழித்திருக்கும்படியாக, செழித்தோங்கி இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறாரு. எல்லாம் வசனத்தை வாசிப்போம். என்னென்னைக்கும் இருக்கும். நிலைக்கும். யார் அதுல அண்டலை பண்ணிக்கணும். மனுஷர்கள் யாருக்குள்ளாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தருக்குள்ளாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நாம் எல்லாம் யாருக்குள்ளாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், கர்த்தருக்குள்ளாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆசியா இஸ்ரவேலின் தேவன் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் யாரு,
அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இப்போ மோசமா இருந்தா அடுத்த நாள் பாருங்க, இப்போ அதிசயத்தை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அதிசயம் செய்வார். அதை எதிர்பார்த்துருங்க. உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா அதை எதிர்பார்த்திருந்தால் மாத்திரம்தான் நடக்கும். உங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருங்கள், குறைவுபடாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். நிறைவின் தேவன் உங்களோடு இருக்கிறார், ஏராளத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறாரே. உங்களை யாராலும் அசைக்க முடியாது, உங்களை யாரும் கீழே தள்ள விட முடியாது. அல்லேலூயா. நிறைவு தரும்போது யோசிக்க மாட்டேன். வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும்னா அவர் என்ன பண்ண மாட்டார், யோசிக்க மாட்டேன். அவர் என் வாழ்க்கையில நான் உயர நினைச்சா அவர் யோசிக்க மாட்டேன். அவர் என் வாழ்க்கையில நான் பெருகணும்னு நினைச்சா அவர் என்ன பண்ண மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. அவர் முன்னாடி நிற்பாரு, பிரச்சனைக்கு முன்னாடி நிற்பாரு. அவரு பிரச்சனையை பார்த்து நம்ம பயத்துக்கு தான் இருக்க வேண்டும். பிரச்சனையை பார்க்கும் போது என் தேவன் பெரியவரா இருந்தா, பிரச்சனையை விட என் தேவன் பெரியவரா இருந்தா அவர் முன்னாடி நிற்பாரு. நமக்கு ஒரு பாதுகாப்பா என்ன பண்ணாரு, நிற்பாரு. நமக்கு பிரச்சனைக்கு நடுவில் நிற்பாரு. புரியுதா சொல்றது? உங்களுக்குள்ள விசுவாசம் அவங்க பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர் என்று நீங்க விசுவாசித்தீங்க என்று சொன்னா, நீங்க என்ன பிரச்சனை பேச போனாலும் சரி, உங்க பிரச்சனைக்கு நடுவில் அவர் என்ன பண்ணாரு, நிற்பாரு. ஒரு தடைக்குள்ள போடுவாரு. அது உங்களை என்ன பண்ண மேற்கொள்ளாத என்ன பண்ணாரு, செய்வாரு. விமர்சி பண்ணாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானம் உங்களை என்ன பண்ணுவாரு, நிரப்புவாராக. நிரப்புனா சந்தோஷம் இருக்குன்னா சமாதானம் இருக்குன்னா யாரால முடியும், ஆண்டவரால் முடியும். அவரால் மாத்தான் முடியும். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னா, துக்கம் இல்லாம, கவலை இல்லாம, இல்லாம இயலாமை இல்லாம, பலவீனமா இருந்தா அதெல்லாம் போயிடணும் என்று சொன்னா ஆண்டவர் இருக்கணும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கணும். சும்மா பரிசுத்தாவியர் இருக்கணும். அந்த பரிசுத்தாவியருக்குள்ள உறவுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், பலப்படணும். நீங்க பலப்பட்டு அதுல நீங்க என்ன பண்ணணும், வளரணும். அதுல வளர 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 இந்த காரியங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும். தேவையான காரியம் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு துன்பப்பட்ட காரியம் போய்கிட்டே இருக்கும். போறது போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர்றது வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. போறது போகும், வர்றது வரும். தேவையில்லாததெல்லாம் போகும், தேவை உள்ளது வரும். வேண்டியதெல்லாம் கிளம்புவோம், வேண்டுகிற காரியங்கள்லாம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் நிறைவேறுவதற்கும் அதிகமாக செய்கிறது. தேவன் அப்படிதான் செய்யறாரு. செய்யறாரு அதிகமாக செய்கிறவர் நம் தேவன். அல்லேலூயா. அதிக தேவன் நம்மோட இருக்கிறார். ஏராளத்தின் தேவன் நம்மோட இருக்கிறார். பயப்பட தேவையில்லை. அந்த அப்பட்டன்ஸ் எப்பொழுதும் நம்மளோடு இருந்தது. வார்த்தையை விசுவாசிக்க, வார்த்தையை நம்புங்கள். வீட்டில் போய் ஜோம் பண்ணுங்க, அதை நீங்கள் விட்டுடாதீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பொருத்தியலில் பார்த்தீங்கன்னா, பொருத்தியலில் யாத்திராத்தில் பார்த்தீங்கன்னா, உபாவாசம் பார்த்தீங்களா, உபாவத்தில் அந்த 2லேருந்து 12 வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் 69 அதுக்கப்புறம் இதெல்லாம் சாபத்தை எப்படிலாம் சாபம் வந்து முடியும். கிட்டத்தட்ட 69 68 வருஷம் வச்சு செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படிதான் இருக்குது. சாபத்தை விரிவா பண்ணி எழுதிச்சிருக்கிறார், பயங்கரமா எழுதிச்சிருக்கிறாரு. இங்க சாபத்தை வீட்டுக்கு வாசிக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இங்க வாசிக்க வேண்டாம்னா இங்க நல்லா ஆசீர்வாதமா போகணுன்றதான் வாசிக்கல.
வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் பண்ணக்கூடாது அதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க. கத்தோடு ஆசிரியர் கலையை பண்ணி நம்ம ஜெபிப்போம். பிரைசலாம். உங்கள் கலைஞர்கள் நிறைந்து வெளியிட்டு ஓடும். உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏராளத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை நம்ம ஜெபிப்போம். சோத்திரமானவரே, அந்த பிதாவை எவரைதான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளாண்மையே கேட்ட சத்தியத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றிக்க, நாங்கள் உமக்குள்ளாலே வளரவும் பெருகவும் கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போடுங்க. அந்த நீர் ஆண்டவரே எங்களை பெருகும்படியாக உயரும்படியாக கிருபை பாராட்டுங்க. எங்களுக்குள்ளாலே இருக்கிற எல்லா பலவீனங்கள், சந்தேகங்கள், ஆண்டவரே எல்லா விதமான சத்துருவான யுக்திகள் ஆண்டவரே நீக்கி போடுங்க. ஆண்டவரே நாங்கள் நிலை பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர வேண்டும், வெல்லப்பட வேண்டும். ஈரத்தை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெல்லப்படுத்துங்க. பலன் சம்பூர்ணமாய் எங்களுக்குள்ளாலே நிறைவாய் இருக்கும்படியாக திரும்பி பாராட்டுங்க. பார்த்து ஒப்படுகிறோம். அந்த ஊருக்கு ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுத்தமாக இருந்தால் மாலை ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக நீராண்டை திரும்பி பாராட்டுங்க. இது பார்த்து ஒவ்வொரு கொடுக்குறேன். உங்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றதானவரே எனவே எல்லாச்சும் ஆனவரே நீர் பார்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் நீ கொடுங்க. பிரித்து சென்றவர்கள் அது எல்லாரும் நோக்கி பாருங்க. இப்பொழுது மறுபடியும் ஆனவரே அந்த சுகவீனமாய் பலவீனமாய் படுத்துக் கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒப்படுகிறேன். நீர் அந்த பரிமாண சுகத்தை கண்டிடுங்க, வெள்ளத்தை கண்டிடுங்க, ஆரோக்கியத்தை கண்டிடுங்க. நீர் அந்த செய்யுங்க, ஆச்சரியமாய் செய்யுங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பெரியவர் எங்களோடு இருக்கு. ஆசீர்வாதத்தை சௌக்கியத்தை பலப்படுங்க. துதி மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெப கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லோருமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள்.